தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி கழிய போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த மார்ச் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். ஏன்னா காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். 10 ரூபா கடன் வருது, சரிப்போ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சம்பாரித்து அடைச்சிட்டு போடுவோம். நேற்று காசு வச்சுருந்தோம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு வராதா, இல்லை நேற்று இல்லை இன்றைக்கி வச்சுருக்கோம் நாளைக்கு இல்லாமல் கூட போவோம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதனால் காசை பற்றி பெருசாக கவலை இல்லை. உடம்புல எந்த வியாதியும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தால் போதும், மனசில் நிம்மதி இருந்தால் போதும். காசு பணம் என்னடா பெரிய காசு பணம் அப்படிங்கிற மனநிலைக்கு கும்பராசிக்காரர்களை இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது பக்குவப்படுத்தி இருக்கும். ஏன்னா நிறைய நம்பினவங்க எல்லாம் ஏமாற்றிருப்பாங்க, நிறைய துரோகத்தை தாண்டி வந்திருப்பீங்க, பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. நாம் யாருக்கு நல்லது செய்ய போனோமோ அதுதான் நமக்கு கெடுதலாக போயிருக்கோம். போடா அவனுக்கு போய் நல்லது நினச்சினேடா, எனக்கு தேவைதான்டா அப்படின்னு நம்மளை நாமளே நொந்துக்கிட்டாலும், நம்மளை சுற்றி உள்ளவங்களெல்லாம் நம்மளை ஏதோ பெரிய விரோதி, நம்மளை ஏதோ பெரிய கொலை குற்றம் செஞ்சவங்க மாதிரியே உங்களை பார்த்துருப்பாங்க ஜென்ம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுல. அப்படிப்பட்ட ஜென்ம சனி அப்படிங்கிறது இந்த மாதம் கழிய போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம், ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மார்ச் 15 வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சனியோட பயிற்சி அப்படிங்கிறது 29ஆம் தேதி இருந்தாலும் உங்களோட ராசிக்குள்ளேயே பகை கிரகமான சூரியனோட சனி அப்படிங்கிறவர் சேர்ந்துருக்காரு. இப்போ ராசிக்குள்ளேயே இந்த பகை சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் காசு பணம் கண்ணாப்புனான்னு செலவாகும், குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். திடீர்னு நம்மளோட வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று நல்லா இருந்தோம், இன்றைக்கி நல்லா இல்லை. என்ன அப்போது ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லாத பொழப்பாக இருக்குது, எது எப்போ நடக்கும்னே தெரியல. எவன் எந்த பக்கம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறவன் கெடுதல் நினைக்கிறான், கெட்டவன் நினைக்கிறவன் கூட எவ்வளோ தேவலாங்கிற மாதிரி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் அனுபவஸ்தர்களோட ஆலோசனை அப்படிங்கிறத கொஞ்சம் அவசியமாக கேட்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட, குறிப்பாக தாயார்கிட்ட, வீட்டில் உள்ள பெரிய பெண்கள் யாரோ அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. கொஞ்சம் ஜீரண கோளாறு அப்படிங்கிறது இந்த மாதம் 15 தேதி வரையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அல்சர் பிரச்சனை, தொண்டையில் புண்ணு, வயிற்றில் பிரச்சனை, இது கண்டிப்பாக ஏற்கனவே இருந்திருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில். இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக காட்டும். உடலை போட்டு அணைத்தி எடுக்கும். உடம்புல சத்தே இல்லை, என்ன கிருகிருன்னு வர்றாப்புல இருக்குது, அப்படியே சோந்தாப்புலேயே இருக்கு. படுத்தா சரி வேலைக்கு போகலான்னு எழுந்திரிச்சா சரி போ நாளைக்கு போவோம், நாளான்னைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆளை போட்டு அணைத்தி வச்சுருக்கோம். அப்படி தான் இருக்கும் 15 தேதி வரைக்கும். அது பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்ட பாருங்கள். அதுமாரி ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். தொழில்ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் தான் உங்களுக்கு இருக்கார். அவர் பலமடைகிற இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உடம்பு தான் ஒத்துழைக்காது பயணத்துக்கு. நல்லா எவ்வளவோ தூரம் நாளாக வண்டியிலேயே அலைஞ்சவன்டா. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர்லாம் பைக்லேயே போவேன். இப்போ பக்கத்தூருக்கு போகணுன்னாலே முடியல, வண்டி வாகன பயணம்லாம் நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது.
குறிப்பாக பார்த்திங்கன்னா முதுகு வலி அப்படிங்கிறது இருக்கும், பேக் பெயின் அப்படிங்கிறது வந்தே இருக்கணும் ஜென்மசனி காலகட்டத்தில். அதனால் எங்கேயாவது வெளியூருக்கு போகணுன்னாலே நான் வரல நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதத்தில் அவசிய பயணங்களே அதிகமாக இருக்கும். முக்கியமான உறவுகளில் விசேஷங்கள் நடக்கும், அதனால் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத தொழில் ரீதியான பயணங்களும் வரும். இன்னொருத்தன் போக வேண்டிய வேலைக்கெல்லாம் மேலிடத்துல ஆஃபீஸில் நீ போயிட்டு வாம்பாங்க. சலிச்சிக்க முடியாது, போயிட்டு தானே வந்தாகணும், வேறு வழி இல்லையே, வேலை முக்கியமாச்சே. அப்போ உடம்பை போட்டு அலத்திட்டு போவோம். வெளியூருக்கு போனோம்னா அங்கே இருக்கிற சாப்பாடு நமக்கு செட் ஆகாது, இது மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் 5 தேதி வரைக்கும் அதை சரி பண்ணி ஓட்டிங்க. 5ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஏன்னா பெரும்பகுதி கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் ஒன்று கூட போகுது. 2வது வீட்டில் மீன ராசியில் பெரும்பகுதி கிரகங்கள், ஏற்கனவே சுக்கிரன் அங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கார், சூரியன் 5 தேதிக்கு மேலே அங்கே போயிடுவார், புதன் அங்கே தான் இருக்கார், 18 தேதிக்கு தான் உங்கள் ராசிக்கு வருவார், சனி இந்த மாத கடைசியில் அங்கே போயிடுவார். அப்போ தன வீடு அப்படிங்கிறது பலமடையுது. அப்படிங்கிறப்ப என்னதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அதுக்கு உண்டான காசு பணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்துடும். நிறைய புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஊரில் பெரிய மனுஷன் இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கு ஒரு வாத்தியார், ஒரு நாட்டார் அப்படின்னு இருப்பாங்க. நமக்கு ஒரு காரியம்னா அவங்க முன்னாடி நின்று செய்வாங்க. அதுமாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிற மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தலைமைகிட்ட பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தன வீட்டில் கூடக்கூடிய கிரகங்களோட இந்த சேர்க்கையால் நிறைய நடக்கும். காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல வருமானம் வரும். வேலை செய்கிற இடத்துல 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த டார்கெட் வச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே உங்களோட அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 ரூபா சம்பளம் கூட வாங்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் இந்த மீனராசியில் கூடக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது காட்டுது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வேற இருக்குது. இதனால் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும். ஒரு நகை நட்டு வாங்கலாம், வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் வாங்கலாம். அதேமாரி 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கார். அப்படிங்கும்போது கடந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன், ஒரு வீண் பழிக்கு ஆளாகி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டேன், தனியார் துறையில் இருந்தேன், வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறவங்களாம் மறுபடியும் வேலைக்கு சேரலாம். வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கும். யாருமே சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி மீனராசியில் மாத தொடக்கத்தில் புதன் நீசம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி அவர் தான். அஷ்டமாதிபதி நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். பஞ்சமாதிபதியாகவும் அவர் இருக்கிறதால கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். மற்றபடி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே வந்துடுவார், வக்கரகதியில் வரார். அப்போ அஷ்டமாதிபதி ராசிக்குள்ளே வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது நமக்கு தூக்கத்தை தொலைச்சிருப்போம். பார்த்தீங்களா, கடந்த காலகட்டத்தில் எதையாவது ஒன்று நினச்சிட்டு தொலைச்சிருப்போம். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, இல்லை கடன் பிரச்சனை, இப்படி நம்மளை தூங்க விடாமல் தடுத்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரும். இவ்வளோதானா இதுக்காக அவ்வளோ போட்டு உழப்பிட்டு கிடந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிந்திச்சு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறத எடுத்துருவீங்க. இதுக்காடா அலட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. மறுபக்கம் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள். 7.5 சனியில் விரய சனி முடிஞ்சிருச்சு. இந்த மார்ச் 29ஓட ஜென்ம சனி அப்படிங்கிறதும் முடியுது. குடும்பஸ்தானத்துக்கு சனி போகிறார். பாத சனின்னு சொல்லுவோம். தனவாக்கு குடும்ப சனி. யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு இதை செய்கிறேன், நாளைக்கு அதை செய்கிறேன்னு வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. யாராவது ஏதாவது உதவி கேட்டால் முடிஞ்சால் முடியும், முடியலன்னா முடியாதுப்பா அப்படிங்க. முடியும்னாலும் முயற்சி செய்கிறேன், என்னை நம்பாதேன்னு ஒரு வார்த்தையை தூக்கி குறுக்க போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச முயற்சியை செய்கிறேன், ஆனால் என்ன முழுசாக நம்பாத, நீ வேறு ஏற்பாடு செஞ்சுக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் குறுக்க போட்டிருக்கேன். அதுதான் நல்லது. மற்றபடி குடுக்கல் வாங்கல் வேண்டாம். அது 7.5 சனி முடிகிற வரைக்குமே குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதால யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். மற்றபடி மார்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி பாதைக்கான தொடக்கமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.